இந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை பற்றி அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை, புதுக்கவிதை சொல்லியிருப்பார். அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், பால்நகையால் வெண்முத்த பல்நகையால் கண்ணகியால், எவ்வளோ அழகாக சொல்லிட்டு வர்றார் பாருங்க. பால்நகையால் வெண்முத்த பல்நகையால் கண்ணகியால் கால்நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. எவ்வளோ எளிமையாக முடிச்சார் பாருங்க. கால்நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. அவள் விதவையாகி போனாள், கோவலன் கொலையுண்டு போனான், அவள் கால்நகையால் சிலம்பாள். பிறகு வாலி சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார் வாலி, கோவலன் புகாரில் பிறந்தான், ஒரு புகாரில் இறந்தான். முடிஞ்சு போச்சு. இது அதை விட ரொம்ப சிம்பிளாக ஒரு வாலி, கோவலன் புகாரில் பிறந்தான், ஒரு புகாரில் இறந்தான். கண்ணதாசன் சொல்வார்ல, கம்பராமாயணத்தை அப்படியே ஒரே ரெண்டே வரியில், கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அன்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. சீதை கோட்டுக்குள்ளே நின்றால் ராமனுக்கு கதையே இல்லையே, ராவணன் வர வேண்டிய அவசியமே இல்லையே, போர் நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே, ராவணன் அழிஞ்சிருக்க மாட்டானே. என்னென்ன அழகான வரிகளை திரைப்படத்தின் மூலமாக கொடுத்தாங்க.